அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, முட்டையை வச்சு நல்ல ஒரு சூப்பரான ஒரு குழந்தைங்களுக்கெல்லாம் பிடித்தமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சு. வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறோம்னா அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு 5 முட்டை எடுத்துருக்கேங்க. அந்த முட்டை எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து நான் உடச்சி ஊற்றிடுறேன். நான் இப்போ அது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சிட்ருக்குறேங்க. பாருங்கள், எல்லா முட்டையும் நான் உடச்சி ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும் நான் உப்பு நான் இதோட ஆட் பண்ணிட்டு போகிறேன். அதிகமாக உப்பு தேவையில்லை நமக்கு. ஓகே, நான் அந்த ஸ்பூனாலே நல்லா பீட் பண்ணி எடுத்துட்றேன். நான் இப்போ நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணி எடுத்துடணும் நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 8 இன்ச் கேக் பேன் எடுத்துருக்கேங்க. அதில் ஃபுல்லாக எண்ணெய் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து அந்த முட்டை பேட்டர் எடுத்து அதில் ஊற்றிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இப்போ ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கு, ஒரு சொம்பு அளவுக்கு இருக்குங்க தண்ணி. ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நான் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து அந்த முட்டை பேட்டரை எடுத்து அதில் வச்சிடலாங்க. ஓகே, பேன் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு முட்டை வெந்துடும். நம்ம வெயிட்லாம் எதுவுமே போட தேவையில்லை இதில். பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் பார்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் விட்டு நம்ம பார்த்தோன்னா ஒட்டாத உங்களுக்கு வரணும். பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. நான் எடுத்து இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு அழகாகவும் அதே சமயம் வந்துடும், நமக்கு ஒட்டாது கொஞ்சம் கூட. ஓகே, இப்போ திருப்பி போட்டு எல்லாத்தையும் நான் ஸ்கொயர் ஷேப்பில் எல்லாத்தையுமே கட் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு போகிறேங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பிடித்தமான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. முட்டைனால குழந்தைங்களுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு செஞ்சு கொடுத்துட்டோம்னா ஒரு ரெசிபி உங்களுக்கு 65 மாதிரி இருக்குங்க இது. பாருங்கள், எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடும் நான் கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஒரு பிளேட்டில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் இருக்குங்க சிக்கன் 65 மசாலா நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம தனி மிளகாய்த்தூள் போட்டுடுறேன். போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதோட ஆட் பண்ணிடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக நான் உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மசாலா எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் சரியான கன்சிஸ்டன்சி மிக்ஸ் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு போகிறேங்க. தண்ணியாக ஆகிடாது, கெட்டியாக இருக்கலாம் இந்த மாதிரி. பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த முட்டை எல்லாத்தையும் எடுத்து நான் அதில் போட்டுட்டு எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன். நீங்கள் போட்டு ரொம்ப கையை போட்டு எல்லாத்தையும் பரட்டாதீங்க. லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டுங்க. அந்த மசாலா எல்லாம் அதில் நல்லா உங்களுக்கு படியும். நெக்ஸ்ட்டு எடுத்து நான் பொரிச்சிட்டு போகிறேன். ஸ்டவ்வில் இப்போ வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நல்ல எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம். உங்களுக்கு ஈவினிங் டைமில் இது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தது கூட நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சிக்கன் 65 மாதிரியே இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் கொஞ்சம் கூட ஒட்டலை உங்களுக்கு. அப்படியே எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். உங்களுக்கு எண்ணெயில் போட்டது கொஞ்சம் பஃபியாக வந்திருக்கு பாருங்கள். அந்த மசாலாலாம் கொஞ்சம் கூட கொட்டாது. எல்லாத்தையும் ஒரு கிறிஸ்பியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கிறிஸ்பியாக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. எடுத்து அப்படியே சூடாக எடுத்து குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்தாக்கா எல்லாத்தையும் ஒன்று கூட தட்டில் வைக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஒன்று வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. முட்டைனால எல்லாருக்குமே நம்ம ஒரு பிடிச்ச சூப்பரான ஒரு ரெசிபி தான் முட்டை. ஓகே, இப்போ எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கையில் எடுக்கும்போதே அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எவ்வளோ இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுடலாம். டேஸ்ட்டும் செம்ம சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.